தமிழகத்தை அதிர வைத்திருக்கிறது. குறிப்பாக நேற்று சமூக வலைதளங்களில் பரவிய அந்த வீடியோ அப்படிங்கிறது மிக நிச்சயமாக மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை, விவாதத்தை கிளப்பி இருக்கிறது. தமிழகத்தின் சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட விஷயங்களை தொடர்புபடுத்தி இப்போது இது பற்றி பேசுவதற்காக நம்மளோடு இணைந்திருக்கிறார் மூத்த வழக்கறிஞர் நளினி ஸ்ரீ அவர்கள். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த வீடியோ பார்த்திருப்பீங்க. அந்த ஒரு ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த சுராஜ் அப்படிங்கிற அந்த இளைஞர், அவரை நோக்கி இந்த இளைஞர்கள் செஞ்ச அந்த விஷயங்கள், அதை வீடியோ பிடிச்சது, அதை அவங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டது உள்ளிட்ட விஷயங்களை பார்க்கிறோம். எதை நோக்கி தமிழகம் போய் கொண்டிருக்கிறது அப்படின்னு உங்களுக்கு உங்களுடைய பார்க்க. வணக்கம், உங்கள் நேயர்களுக்கு வணக்கம். முதல்ல அந்த ஐ திங்க் அந்த அவருக்கு வந்து 80 ஸ்டாப் இன்ஜரிஸ் இருந்ததா நான் பார்த்தேன் எங்கேயோ. இது ரொம்ப ரொம்ப ஹொரோஃபிக் இன்சிடென்ட்டு. யாருமே ஏற்றுக்க முடியாது. ப்ளீடிங்காக இருக்கிறச்ச அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்க கூட கிட்டங்க நெருங்க விடாதபடி நடந்திருக்கனாக்கா அந்த சமயத்தில் அவருக்கு வேதனை எவ்வளோ இருந்திருக்குங்கிறத நம்மளால் நினச்சி கூட பார்க்க முடியல. எவ்வளோ கதறி இருப்பார். அதை கூட உணராத ஒரு 17 வயசுக்குள்ளே இருக்கிற பசங்க பண்ணுறாங்கன்னா அவங்க சுயநனவில் இருக்காங்களாங்கிறதா முதல் கேள்வியே. ஏன்னா சுயநனவில் இருக்கிறவங்க கூட ஹேபிச்சுவல் அஃபண்டராக இருந்தாக்கா அவங்களாம் மறந்து போயிடும். இந்த பசங்க ஹேபிச்சுவல் அஃபண்டராங்கிறதையும் வந்து இன்றைக்கி நான் ப்ரெஸ் மீட் பார்த்தபோது கூட அந்த அவர் ஐஜி வந்து சொன்னதாக தெரியல. அசரக் வந்து அவங்களாம் ஹேபிச்சுவல் அஃபண்டர் சொல்கிறேன். சாதாரண ஒரு இதில் த்ரில்லிங்கில் ஏதோ பண்ணாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை, எப்படி பண்ண முடியும்னு பாருங்கள். ஒரு ஹேபிச்சுவல் அஃபண்டர்களுக்கு தான் இந்த மாதிரிலாம் கத்திகள்லாம் வந்து எப்போதுமே கையில் ரெடிமேடாக இருக்கும் வெப்பன்ஸு. ஒன்று, தமிழகம் வந்து இந்த மாதிரி வெப்பன்களை தாக்குதல் நடத்துகிற கருவிகளை விற்கிற மாநிலத்தில் டாப்பாக இருக்கணும். இல்லை இப்போ வடநாடு என்ன சொல்லுவாங்க, ஃபாரின் கண்ட்ரீஸில் வெளிநாடுகள்லாம் சிறார்கள்ட்ட துப்பாக்கி லைசன்ஸ் இல்லாத துப்பாக்கிகளை கடையில் விற்கிறாங்க. வாங்கிட்டு சர்வசாதாரணமாக ஸ்கூலுக்கு வருது, ஷாப்பிங் ஏரியா போகிறது, எல்லா இடத்துக்கு போகிறது. அந்த மாதிரிலாம் வந்து துப்பாக்கி கலாச்சாரம் இருக்கிற மாதிரி இங்கு தாக்குதலுக்கான கருவிகள் இருக்கிற கத்தி, பெட்ரோல் குண்டு, அப்புறம் நாட்டு வெடி, இந்த மாதிரி பெட்ரோல் வெடி, இந்த மாதிரி குண்டுகள்லாம் ஃப்ரீயாக அவைலபிளாக ஃப்ரீ மார்க்கெட் மாதிரி விற்குதுன்னு தான் அர்த்தம். அந்த அளவுக்கு போலீஸோடைய இன்டெலிஜென்ஸ்ங்கிறது ஃபெயிலியர், டோட்டல் ஃபெயிலியர். இது இந்த நிகழ்வுலாம் எப்போ முதல்ல வந்ததுன்னா இன்றைக்கி வந்து பெரும்பாலும் நீங்கள் சோஷியல் மீடியாவில் பேசுகிறாங்க. இது குறித்து தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவரும் இப்பொழுது தேசிய பொதுக்குழு உறுப்பினராக இருக்கிற மரியாதைக்குரிய ஒரு IPS ஆஃபீஸராக இருக்கிற திரு அண்ணாமலை அவர்கள் இதை ட்வீட் போட்டார். சோஷியல் மீடியாவில் வந்து எடுத்துக்கொண்டு போனதுக்கு அப்புறம் தான் இவங்க, ஏன்னா அவர் ஏன் செய்கிறாருனாக்க அவரே வந்து ஒரு பெரிய லெவலில் ஒரு ஆஃபீஸராக இருக்கிறச்ச கர்நாடகத்தில் இருந்தபோது பெருவாரியாக, அதுவும் பெங்களூர் சர்க்கிள்லாம் வந்தபோது பெருவாரியாக இந்த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் வந்து ட்ரக் அடிக்டாக இருந்திருக்காங்க. அதை வந்து ஒரே ஸ்ட்ரோக்கில் வந்து ஒரு 300-350 போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இந்த மாதிரி ட்ரக்கில் இன்வால்வ் ஆகிருக்காங்க. ஒரே ஸ்ட்ரோக்கில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணார். ஒப்புதல் வந்து சீனியர் அதிகாரிகிட்ட சொல்லிட்டாரு, என்னை வந்து கட்டுப்படுது, அப்போ தான் ஒரு கண்ட்ரோலில் கொண்டு வரும்னேன். அந்த மாதிரி இந்தியாவில் முதல் டைம் நகர்த்தி காட்டியது திரு அண்ணாமலை அவர்கள். அவர் காவல்துறை அதிகாரியாக இருக்கிறச்ச அப்படி பண்ணதுனால தான் அங்கே ட்ரக் அவருடைய பீரியடில் செம கண்ட்ரோலில் பெங்களூர் சிட்டியில் வந்ததா. நான் போயிருக்கேன், பெங்களூருக்கு அடிக்கடி போகிறேன். அங்கே ஏன்னா எங்கள் இப்போ சொந்தக்காரங்க இருக்காங்க, பசங்கள்லாம் காலேஜ் படிச்சிருக்கு. அந்த காலேஜ் இருக்கிற ஏரியாவில் இருந்து அவர் ஜூரிஸ்டிக்ஷனில் இருந்த ஏரியா, அங்கே இருக்கிற வந்து சில வீடுகளுக்கு நான் பார்த்தேன். எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. அவருடைய ஃபோட்டோ சாமி சன்னதியில் ஃபோட்டோ மாட்டி வச்சுருக்காங்க. காரணம், இன்றைக்கி என் புள்ள திருந்தி மேல் படிப்புக்கு போகிறானாக்க அந்த ட்ரக்லேருந்து வெளியில் கொண்டு வந்து அவனுக்கு புத்திமதி ரெஃபர்மேஷன் கொடுத்து திருத்தி இதுக்கு எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி அரவு பண்ணி ஒவ்வொரு போலீஸ்லையும் ஒவ்வொரு காலேஜில் அந்த போலீஸ் தலைமையில் ரெய்டு நடத்தி கையும் களவுமா பிடிச்சி அந்த ஸ்மால் பேக்கெட்டாக விற்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி ஒழிச்சாரு. பெரிய அளவில் பண்ணார். அது நாங்கள் என்றைக்கே மறக்க மாட்டோம். அந்த பேரண்ட்ஸ் சொல்கிறாங்க அந்த அளவுக்கு பண்ண. அதனால அந்த புரிதல் இருக்கிறனால தான் உடனே அவருக்கு தாங்க முடியல, உடனே அதை ட்வீட் பண்ணுறாரு. அதுவும் ஹெரோஃபிக். ஒரு பையன் வந்து சும்மா முறைச்சி பார்த்து, அவங்க போலீஸ் தரப்பில் சொல்கிறது முறைச்சி இப்படி பார்த்துட்டே இருக்காங்கனால கீழே ஸ்டெயிலேருந்து கீழே இறக்கி ஸ்டேஷனில் உட்காந்து வச்சு பண்ணுறாங்கன்னா அந்த சமயத்தில் அந்த ஸ்டேஷனில், திருத்தணி ஸ்டேஷனில் மக்கள் நடமாட்டம் இல்லையா, திருவள்ளூர் ஸ்டேஷன் சொல்கிறாங்களே மக்கள் நடமாட்டம் இல்லையா, அந்த டைம் என்ன, எப்போ நடக்குது, எத்தனை கூட்டம் இருந்தது, ரயில்வே போலீஸ் என்ன பண்ணிச்சு, அப்போ வந்து ட்ரெயினில் வந்து மக்கள் வந்து ட்ராவல் பண்ணவங்களாம் என்ன பண்ணாங்க, அங்கேருந்து இப்போ இறங்கியிருப்பாங்க, அப்போ அடுத்த ட்ரெயினுக்கு கேட்கறதுக்கால பிளாட்ஃபார்மில் கூட்டம் இருந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு பப்ளிக் சூழ்நிலை இது எப்படி தெரியுமா, அதாவது வந்து
இன்னைக்கு இப்போ பாருங்க, இது எப்படின்னாக்கா இப்போ உடனே எனக்கு ஞாபகத்துக்கு வருது. இப்போ ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி திருப்பூரில் ஏதோ ஒரு கோயில் திருவிழா நடக்குது. அந்த திருவிழாவில் பொதுமக்கள்லாம் நிற்கிறாங்க. ஒரு தலைமை காவலர் வந்து அவர் பேர் ராமகிருஷ்ணன் சொல்கிறாங்க, திரு ராமகிருஷ்ணன். அவரை போய் ஒரு இளைஞர் பட்டா கத்தியை வச்சுக்கிட்டு விரட்டுறாரு. அவர் தான் உயிரை பாதுகாப்பு அவர் பெல்ட்டால் அவரை சமாளிக்க பார்க்குறாரு. இந்த பக்கம் ஒரு போலீஸ் அவரை பிடிக்க முடியல, அந்த பக்கம் போலீஸ் நின்று பார்க்குது. பொதுமக்கள் அரண்டு, பெண்களும் இந்த திருவிழா குழந்தைங்கள்லாம் அரண்டு பார்க்குறாங்க. விஷுவல் இப்போ தான் புதிய தலைமையில் ஓட்டினாங்க ஒரு 8:30 மணி சுமார் இருக்கு. இது என்ன அநியாயம் பாருங்க. நேற்றுக்கு என்னன்னா பல்லடத்தில் மகளிருக்கு பாதுகாப்புக்கான மகளிர் எழுச்சி ஊட்டும் சொல்லிட்டு ஒரு மகளிர் மாநாடு நடத்துகிறாங்க திமுகவில். இந்த திமுக மகளிர் மாநாடு ஒரு பக்கம் நடத்துறீங்க, இந்த பக்கம் மகளிர்கள் நிற்கிற இடத்துல நிற்க முடியாது, அலறி ஓடுறாங்க பட்டாக்கத்தை வச்சுக்கிட்டு. அப்படின்னா என்ன, அதாவது இந்த தாக்குதல் உபகரணங்கள் விற்கிற இன்னும் இந்த கலாச்சாரத்தை ஊக்குவிக்க மாநிலமாக நம்பர் உள்ளது. இதுக்கு எடுத்தாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அவங்களுடைய ஊடகங்கள் இருக்கு இல்லையா, பெய்டு ஊடகங்கள், அதில் காலங்காலையில் நியூஸை பார்த்தீங்கன்னாக்க ஒரு தனி சாப்டர், அதாவது தனி ஸ்லாட். எப்படின்னாக்க ஒவ்வொரு சாப்டராக பிரிப்பாங்க. யூபிக்கு இது எடு, மத்திய பிரதேசத்துக்கு எடு, அங்கே அந்த மாநிலத்துக்கு எடு, இந்த மாநிலத்துக்கு எடுத்து இங்கே அது நடந்தது, யூபியில் அது நடந்தது, மத்திய பிரதேசத்தில் நடந்தது, மகாராஷ்டிராவில் நடந்தது போட்டு காட்டிட்டு இருப்பாங்க. இப்போ இந்த மாதிரி தமிழகத்துலேருந்து எடுத்து போடணுன்னாக்க அவங்களுக்கு இந்த இவங்க பிரிக்கிறாங்கல்ல, வட மாநிலம் தென் மாநிலம்னு. இப்போ இந்தியாவினுடைய வடப்பகுதின்னு தான் சொல்லணும். இந்தியாவினுடைய வடப்பகுதியில் தமிழ்நாட்டில் இருக்கிறத எடுத்து போட்டாலே அவங்களுக்கு நியூஸ் ஸ்டார்ட் முடிஞ்சு போடும். அதுதான் இவங்களுக்கு வந்து நியூஸ் ஸ்டார்ட் பண்ணி பல மாநிலங்கள் எடுக்கிறாங்க. ஆனால் ஒரே மாநிலத்திலேருந்து எடுத்து போட்டாலே மற்ற மாநிலங்களில் அவங்க ரீஜனல் நெட்வொர்க்கில் போடுறதுக்கு பிராந்திய செய்திகளை ரொம்ப போயிடும். அவ்வளவு குற்றங்கள் எங்க தலை விரிச்சு ஆடுதுங்க. என்ன சொல்றாரு, முதல் மாநிலம் குற்றத்தில் முதல் மாநிலமாக இருக்கு. நீங்க கூட எனக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க சகோதரர், மேடம் ஜெயலலிதா அவர்கள் 2வது தடவை வந்து ஆட்சிக்கு வராங்க. இப்போ கடைசியாக அவங்க வந்து ஃபர்ஸ்ட் 3வது தடவை வந்தாங்க, ஃபர்ஸ்ட் திருப்பி ரிட்டர்னில் வராங்க. அப்போ வரும்போது நாங்கள் ஆட்சிக்கு வந்தோடனே ரவுடிகள்லாம் ட்ரெயின் ஏறி பொன்னேரிக்கு ஓடிட்டாங்க, நாங்கள் ட்ரெயின் ஏறி பொன்னேரிக்கு ஓடிட்டாங்க, ஆந்திராவுக்கு ஓடிட்டாங்க நாங்கள். அப்படின்னா எந்த அளவுக்கு ஸ்காட் ஃப்ரீயாக இவங்க திமுக ஆட்சி வரும்போது கட்டுக்கடங்காமல் விஷக்கிருமிகளும் குற்றவாளி பிரிவில் இருக்கிறவங்க, குற்றப்பிரிவில் இருக்கிறவங்க, ரவுடிஸும் தலை விரித்து பயப்படாமல் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு என்ன அர்த்தம், ஆளுங்கட்சியினுடைய பின்னணி ஆதரவும் ஒரு போர்வையும் பாதுகாப்பு போர்வையும் இருந்தாலும் நடத்த முடியும். இல்லாட்டா அவங்க நடத்த முடியுமா போலீஸ்க்கு எதிராக? அப்போ போலீஸ் என்ன பண்ணுது, கண்டுக்காமல் இருக்கு, அவருக்கு ப்ரெஷர் கொடுக்குறாங்க. இப்போ அப்படி பார்த்தீங்கன்னா அண்ணா யூனிவர்சிட்டி மேட்டரில் அந்த ஞானசேகரில் கைது பண்ணுறதுக்கு முன்னாடி கோட்டூர் போலீஸ் என்ன ஆச்சு, மதன கூட்டத்தையே திருப்பி அமைச்சாங்க. அப்போ என்ன அர்த்தம், ஆளுங்கட்சியினுடைய ஆசீர்வாதங்கள் வரதுனால அவங்க ஸ்காட் ஃப்ரீயாக இருக்காங்க. அதுதான் ஒன்று. அப்போ பொதுமக்களுடைய நிலைமை என்ன? அப்போ என்ன பண்ண போகிறாங்க? இப்போ பார்த்தீங்கன்னாக்க ஒரு கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. இது நான் சொல்கிறது வந்து இப்போ ரீசெண்டாக வந்த ஒரு நியூஸு. அதில் பார்த்தீங்கன்னா 2024 தமிழ்நாட்டில் மட்டும் என்னென்ன நிலைமையில் இருக்குதுனாக்க இந்த போதை கலாச்சாரங்கிறது 3 மடங்கு ஜாஸ்தி ஆயிடுது. 3 மடங்கு என்னன்னாக்கா பார்மட்டிக்கல், அதாவது கடைகளில் மருந்து கடைகளில் விற்கிற டேப்லெட்ஸ் வாங்கும். அதுக்கப்புறம் இந்த போதை கஞ்சா இந்த நெரோட்டிக் இதெல்லாம் வந்து 2024 இப்போ பார்த்தீங்கன்னாக்கா போன வருஷத்தோட பார்த்தீங்கன்னாக்கா 3 மடங்கு ஜாஸ்தியாக இருக்குது. அஃபிஷியல் டேட்டாவில் பார்த்தீங்கன்னா 1.42 லட்சம் டேப்லெட்ஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. எப்படி வெளிநாட்டில் பிடிச்சாங்க? அப்போ எவ்வளோ உள்ள வந்திருக்கு பாருங்க 2024. அதுக்கு வந்து முன்னாடி ப்ரீவியஸ் இயர் பார்த்தீங்கன்னாக்க அவங்க சொல்கிற கணக்கு நடக்க 39,910 2023. ஸோ ஒரு வருஷத்தில் இவ்வளவு வெளியில் நடமாடி இருக்கனாக்கா இவங்க சொல்கிற கணக்குனாக்க, எப்போதுமே போலீஸ் சொல்கிற கணக்கு என்னங்கிறது மக்களுக்கு தெரியும். அப்படின்னா எவ்வளவு உள்ள வெளியில் மக்கள் சாப்பிட்ருக்காங்க அந்த பசங்க சிறுவர்கள், மித்தது வந்து எவ்வளவு கடைசியில் கிடைச்சிருக்குங்கிறது பார்க்கணும். அப்புறம் இதை பார்த்தீங்கன்னாக்க இது வந்து ஒரு இந்த சதவிகிதத்தை பார்க்குறச்ச பெருமளவில் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமையே விற்றுருக்காங்க ட்ரக்கு எல்லா இடத்துலையும் அப்படின்னு சொல்லி தகவல் கொடுக்குறாங்க. அப்போ ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ட்ரக்கு ஓடுதுனாக்க காரணம் என்ன சொல்கிறாங்க போலீஸு, இல்லை அவங்களுக்கு வேலை பளு ஜாஸ்தியாக இருக்குது, டென்ஷன் ஜாஸ்தியாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கிறதுக்கோசரம் இவங்களா பாடி வந்து பெயின் ரிலீஃபாக இருக்கணும்னு சொல்லி வாங்கி சாப்பிட்றதா ஒரு கணக்கு சொல்கிறாங்க போலீஸ் தரப்பில். இதெல்லாம் ஏற்றுக்க முடியாது இருக்குங்க. ஏங்க, உடல் உழைப்புங்கிறது விவசாயிகளாகட்டும், பெருமக்களாகட்டும், ப்ரொஃபஷனல் ஆகட்டும், பாலும் தொட்டு எல்லாரும் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த மாதிரி வாங்கி ட்ரக்கு சாப்பிட்டுட்டு இருந்தாங்களா போதைப் பொருளை? பதில் சொல்ல முடியுமா? இதுக்கு கேட்டால் ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் எங்கே வருதுனாக்க டேப்லெட்டில் பேரே போடாமல் ஆந்திரா மகாராஷ்டிராலாம் வருதான். அப்போ அதை கண்காணிக்கிற போலீஸ் துறை என்ன பண்ணுது?
போதைப்பொருள் கட்டுப்பாட்டுத்துறை என்ன பண்ணுது? பதில் சொல்லுமா? இவங்க சொல்ற கருத்து அதையும் பாருங்க. இதை சாப்பிட்டுட்டு இவங்க எப்படி யூஸ் பண்றாங்கிறத சொல்றாங்க. அந்த மாத்திரைகளை பொடி பண்ணி தண்ணியில கலந்து அதை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வெளியில போறதாம். போயிட்டு என்ன பண்றதா, கொஞ்ச நாள் அப்படியே சில மணி நேரங்கள் வெளியில சுத்துறதாம். இவங்க போலீஸ் தரப்புல சொல்றது வெளியில சுத்துவாங்களாம். அதுல பல பேரை வந்து உடனே போலீஸ் வந்து சென்னையில அரெஸ்ட் பண்றாங்களாம். ஆனால் அரெஸ்ட் பண்ண குரூப் எல்லாம் யாரு பார்த்தா 18லேருந்து 25 இல்லை 18க்கு கீழே. அப்ப இவங்க சொல்ல வர்றது என்ன? அப்ப பெருமளவில் உள்ள வெளியில சுத்துது, பொடி பண்ணி சாப்பிட்டு வந்துடுறாங்க, எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல, அப்புறம் தான் கண்டுபிடிக்கிறோம் சொல்றாங்க. வெளியில சுத்தரைச்சே கண்டுபிடிக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னாக்க இது ஒரு உடம்ப வந்து நிவர்த்தனம் பண்ணிக்கிற மாற்று வழியா அவங்க நினைக்கிறத போலீஸ் தரப்புல ஸ்டோரி. எவ்வளவு சினிமா கதை அழகா ஸ்கிரிப்ட் ரெடி பண்றாங்க பாருங்க. இதெல்லாம் பண்றதுக்கு மொத்தமாக சொல்ற ஒரே ஸ்டோரி என்னன்னாக்க, இனிய தேதிக்கு அவங்க சொல்றது இன்னும் வந்து மற்ற 20, 24 25க்கு இன்னும் இந்த 2-3 நாள் இருக்கு. முடிஞ்ச பிறகு அடுத்த ஜனவரி முதல் வாரத்துல நமக்கு கணக்கு வரும். கஞ்சா எவ்வளோ பிடிச்சிருக்காங்க. நாங்க கஞ்சாங்கிறது 23,364 கிலோலேருந்து 20-24க்குள்ள பிடிச்சிருக்காங்க. 21,000 போன தடவை, இப்போ 23,000. அப்ப இன்ஃப்ளோ உள்ள வருது எவ்வளவு அதிகமா இருந்துங்கிறது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. இதுல இருந்து இவங்க சொல்றதெல்லாம் பார்த்தானாக்க இந்த NDPS ஆக்ட்ல இருக்கிறத பார்த்தோன்னா 10,256லேருந்து 11,025 வரைக்கும் சேம் பீரியட்ல பாத்தீங்கன்னாக்க இவ்வளவு அமக்கலங்கள் நடக்குது. இதுக்கு வந்து என்ன பதில் சொல்ல போறாங்கல்ல, ஒரு IRS ஆபீசர் ஒருத்தர் சொல்றாரு, இந்த ட்ரக்குனால வந்து கன்சல்டிங் பண்ற ட்ரக்கை கொடுக்குறவங்க எல்லாம் கன்சம்ஷனுக்குன்னு வந்து பிரிஸ்கிரிப்ஷனே கொடுக்காம விற்கிறாங்க. அப்படின்னா அவன் இந்த மாதிரி விற்கிற அந்த மருத்துவர்கள்லாம் யாருடைய ஆசீர்வாதத்தில் ரன் பண்றாங்க? அவங்களுடைய சுகாதாரத்துறை என்னங்க பண்ணுது? அவங்களெல்லாம் அரெஸ்ட் பண்ணலையே, அவங்களுடைய ப்ராக்டிசிங் லைசன்ஸை கேன்சல் பண்ணல சொல்லுமா சுகாதாரத்துறை? அதுக்கு மா சுப்பிரமணியம் பதில் சொல்லுவாரா? அமைச்சர், துறை அமைச்சர் எப்படி இருக்கு பாருங்க. சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸ் பண்ணி தூங்குறதுக்கோசரம் சாப்பிட்றாங்கன்னு சொல்லி ஒரு கதை அடிக்கிறாங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளுது. அப்போ வந்து அந்த குடும்பம் என்னங்க ஆகும்? இந்த மாதிரி இளைஞர்கள்லாம் இந்த மாதிரி பண்ணுறாங்க. சில டாக்டர்கள்லாம் கொடுக்குறாங்க, ப்ரிஸ்கிரிப்ஷன்லாம் வாங்குறாங்கனாக்க அந்த விற்கிற மருந்து கடைகள், அந்த மருத்துவர்கள் இவர்கள்லாம் கண்காணிப்பில் இல்லையா? பொது சொல்லுமா சுகாதாரத்துறை? அப்போ அந்த கட்டுப்பாடு என்ன? அப்போ மருந்து கடைகள்ல ரெய்டு போகிறதில்ல, என்ன நடக்குது ஏது நடக்குது பார்க்கறதில்ல. இந்த மாதிரி நிறைய அவங்களுக்கு இன்னொன்று இவங்க என்ன பண்ணுறாங்க, இவங்க பிரேம் பண்ணுற கேஸில் கூட சட்ட நூதியாக வந்து லூஸாக போடுறதுனால செக்ஷன்ஸை ஈஸியாக வெளியில் வரதாகவும் ஒரு தகவல் வருது, கணக்கெடுப்பில் வருது. இப்படியாக ஒரு வழிகாட்டுதலே இல்லாமல் அரசு செய்யறச்ச எப்படி வருவாங்க? இந்த மாதிரி ஒரு வெளியில் வந்துட்டு ஜாலியாக சுற்றுறது, திருப்பி ரிப்பீட்டட் அஃபென்ஸாக போகிறது. இது ஒரு டெரரிசம் மாதிரி போகிறதா வந்து ஒரு கணக்கெடுப்பு சொல்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் ட்ரக் விற்கிற இந்த டெரரிசம் இருக்கு, அது என்ன சொல்கிறதுனாக்க புது இடமா ஒரு ட்ரக்கோட நெட்வொர்க்குக்கு தமிழ்நாடு ஒரு புது ஹப்புமாங்க. ஹப்புனா ஒரு இடமா விளங்குது அப்படிங்கிற அளவுக்கு வந்ததா நியூஸ் தகவல்லாம் பரவுதுங்க ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல. அப்ப என்ன அர்த்தம்? இப்ப மக்கள் வாழறதுக்கு இங்க இருக்க முடியாதா? மக்கள்லாம் மூட்டை கட்டிட்டு இந்த மாநிலத்தை விட்டு வெளியில போகணுமா? இதுல வேற பாஜக ஆட்சி அப்படி நடக்குது, பாஜக இந்த ஆட்சி நடக்குது, ஒருதலை பட்சமா பார்க்க போறாங்க. மக்கள் வாழறதுக்கு உயிர் வாழறதுக்கே வழி இல்லை. இவங்க என்னன்னாக்கா ஒருதலை பட்சம் இதை பண்ணல, அது நம்பர் 1 மாநிலங்கிறாங்க. அப்ப நம்பர் 1 மாநிலம் மக்கள் வாழாம ஓடுறதுக்கு தான் மாநிலமா? நம்பர் 1 மாநிலமா? இப்ப பாருங்க, சால்ட் ஹெவியா இருக்கிற வாட்டர்லாம் பே ஆஃப் பெங்கால் இருந்து எடுத்து அதுல கூட கலப்படம் செஞ்சு விற்கிறதாவும் தகவல் வருது. அது எப்படினாக்கா இப்போ பொன்னேரியில் நடத்துறாங்க என்னது ட்ரீட்மெண்ட் பிளான்ட். அந்த ட்ரீட்மெண்ட் பிளான்ட் எல்லாம் பண்ண வச்ச அதை யூஸ் பண்ணுறச்ச ஒரு எக்ஸிட் பாயிண்ட் வரச்ச அங்கே ட்ரக் பெடலர்ஸ்லாம் போய் அதை வந்து கன்சைன்மெண்ட்டை பிடிச்சி அதில் கலந்து ஸ்ரீலங்கா மால்தீவ்ஸ்லாம் அனுப்புறதா சொல்லி நடத்துகிறாங்க. இதெல்லாம் எங்கெங்க போகிறது? இந்த கோஸ்டல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறச்ச இவ்வளோ விஷயங்கள் மக்களுக்கு தெரியுதா? எவ்வளோ விஷயங்கள் உள்ளே நடந்திருக்கு தகவல் வருதுங்க. இதெல்லாம் வந்து ஒரு தமிழ்நாடு இப்போ வந்து தமிழ்நாடு என்னக்கா இதனுடைய கடற்கரை பெருசாக இருக்கிறதுனால மியான்மார், அதுக்கப்புறம் வந்து மால்தீவ்ஸு, ஸ்ரீலங்கா, இதுக்கெல்லாம் இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான ஒரு இந்தியா விட்டு வெளியில் போகிறதுக்கான ஒரு ஸ்டார்ட் பாயிண்டாக 2000 kg ட்ரக்குகள் வந்து ஸ்ரீலங்காவுக்கு எவ்வரி மாதம் போகிறதாகவும் வழி எங்க தென் தமிழகம், அதாவது ராமேஸ்வரத்துலேருந்து இல்லை கோடியக்கரையிலேருந்து ஈஸியாக போகிறதாகவும், மியான்மாருக்கு பர்மாவுக்கு அங்கேருந்து ரோடு வழியாக கொண்டு வரப்பட்டு தமிழ் மாநிலத்துக்கு தமிழ்நாட்டுக்கு வந்து அங்கே இருக்கிற தமிழ் மொழி பேசுகிற இங்கே இருக்கிற இவங்கெல்லாம் ரோடு இங்கே இருக்காங்க அவங்க வழியாக மணிப்பூர்லாம் போய் அது வழியாக வெளியில் போகிறதாகவும் இங்கே தகவல் வருது, கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்போ இந்த ரெட் ஹில்ஸ் போன்ற ஏரியாலெல்லாம் இந்த மாதிரி பண்ணக்கூடிய
இது ரெட் ஹில்ஸ் நான் சொல்ல போகிறது அவங்களே அட்மிட்டட் ஃபேக்ட்டுங்க. திருவள்ளூர் மாவட்டம் அந்த இடத்துல தான் ஒரு சைஸபிள் நம்பர் ஆஃப் இந்த மாதிரி கம்யூனிட்டி இருக்கிறதா இன்னைக்கு தகவல் வந்திருக்கு அவங்கள்ட்ட. அவங்க செய்யறதுல என்னங்க, செய்யறதுல என்னென்ன மெத்தடின்ங்கிற இல்லையா, மெத்தடின் அந்த ட்ரக்கு அது 2013 2022 என்ன பண்ணுங்க 4 மடங்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மாதிரி சிந்தட்டிக் ட்ரக்கில் ப்ராக்சிமிட்டி இல்லாமல் விற்க இஷ்டத்துக்கு ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் போகிறது. அதாவது ஜாகிரபிக்கலாக இந்த இடம், அதாவது புவியியல் பார்த்தீங்கன்னாக்க தமிழ்நாடு வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கு, வெளிநாடுகளுக்கு கடத்துவதற்கு ரொம்ப அருமையாக அமைஞ்சிருக்கிறதுனால பெரிய ட்ரக் மாஃபியா இங்கே தான் வந்து ஒரு ஹப் மாதிரி டீல் பண்ணுறதா இன்டர்நேஷ்னல் லெவலில் தகவல் இருக்குங்க. இப்போ புழல் சிறைக்கு போல வச்சுக்கோங்க, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அதாவது வெளில ஒரு ஆயில்டு கார்ட்டூன்ஸ் மாதிரி இருக்கிற ஒரு தலைவியில் வச்சுலாம் அங்கே மாதிரி திருச்சியிலையும் ஒரு மாதிரி இடத்த வச்சு ரெடி பண்ணி அங்கே எண்ணெயை தடவி அங்கே இருக்கிற ஃபாரின் நேஷனல்ஸ்களில் வந்து இதை கொடுத்து நடக்கிறதா விஷயங்கள் வருது. இப்போ வந்து யுனைடெட் நேஷனுடைய வேர்ல்டு ட்ரக் ரிப்போர்ட்லங்க 2025 வந்து இதில் சொல்கிறாங்க ஜூன் 26 வரைக்கும் ஒரு புது விதமான உலகளாவிய ஒரு ஸ்திரத்தன்மை இல்லாமல் போகிறதுக்கு காரணமே இவங்களுடைய ட்ரக் சேலஞ்சு தான். ட்ரக்கை சேலஞ்ச் பண்ண முடியாமல் ஸ்டெபிலிட்டி இல்லாமல் போகிறதுன்னு சொல்லிட்டு யுனைடெட் நேஷனோட ரிப்போர்ட் சொல்லுது. அப்போ 2024 யுனைடெட் நேஷனுக்கு கொடுத்த இந்த ரிப்போர்ட் படி இந்த கிரைமுங்கிறது ஒரு கோல்டு ட்ரையாங்கிள் மாதிரி, ஒரு கோல்டு கட்டி மாதிரி வருதுன்னு சொல்லதாக ஒரு லவ் பீப்புள்ஸுங்கிற டெமோக்ராட்டிக் ரிப்பப்ளிக்கும் சரி, மியான்மார், தாய்லாந்து இதெல்லாம் எப்படி ஓபியத்துக்கு வந்து ஒரு புகலிடமாக இருந்ததோ இப்போ சிந்தட்டிக் ட்ரக்ஸ்க்கும் நம்ம சொல்கிற இது கன்சைன்மெண்டெல்லாம் அனுப்புறதுக்கும் தமிழ்நாடு சென்ட்ரல் பாயிண்டாக இருக்கிறத தெளிவாக யுனைடெட் நேஷனோட ரிப்போர்ட் சொல்லுது. இவ்வளவு இருக்கிறச்ச அந்த 4 பசங்க அந்த கையில் மாற்றிக்கிட்டு சிம்பிளாக இவங்க வந்து வாஷ் பண்ணி விட்றாங்க. ஏன்னா 17 வயசு இருக்குது. அவர் வந்து அந்த போர்டு ஜுவலியன் போர்டில் வந்து 3 பேரை வந்து அந்த ஹோம்க்கு அமைச்சிட்டாங்க. நான் ஒருத்தரை வந்து வீட்டுக்கு வர சொல்லி அவங்க டிஸ்கிரிப்ஷனாக சொன்னாங்க, அதனால் ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் அப்படின்னா என்ன அர்த்தங்க, அது சிறுவர்கள் மேலே தான் இங்கே தாக்குதல் ஜாஸ்தியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்போ ஸ்கூலில் மாரல் கிளாஸஸ் வச்சுட்டு இருந்தாங்க. அதெல்லாம் நடக்குது. ஏன்னாக்கா இவங்க கொடுக்குற என்ஓசிஏ எப்படின்னு பார்த்தானாக்கா ஒரு 4 கிரவுண்ட் 10 கிரவுண்டுக்குள்ளே பில்டிங்கை கட்டி அதை வந்து 10x10 10x15 வச்சு ஒரு கிளாஸ் ரூம் பார்த்தா ஸ்கூலுக்கு என்ஓசி கொடுத்துட்றாங்க ரன் பண்ணுறதுக்கு. அப்போ அந்த பசங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டியில் கவனமோ இல்லை அதை தாண்டி மாரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸோ கொடுக்கறதுக்கு எந்த விதமான ஒரு டைவர்ஷன் இல்லை. என்சிசி கேம்பில் பெரும் அளவில் எடுத்தாங்க. இப்போல்லாம் எங்கே எடுக்கிறாங்க, எங்கள் ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டிக்கு இடம் இல்லைங்க கிரவுண்டுங்க. அந்த மாதிரி இடத்துல வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க, காலேஜுக்கும் கிளியரன்ஸ் கொடுக்குறாங்க. அப்போ எப்படிங்க மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து மாற்றம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு வேறு வழி என்ன தெரியும். அதனால் இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்க இந்த ட்ரக் விற்கிற ஸ்கூல் வாசல்லாம் போலீஸ் வந்து காவல்துறை என்ன பண்ணுது, போலீசிங் நடக்கதாவே இல்லை. பார்த்தீங்கன்னா ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டில் அவங்களோட கேம்பஸ்குள்ளே பண்ணுறதுக்குள்ள ட்ரை பண்ணுறாங்க. அவுட் சைட் த கேட் ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கேனாட் ஹேவ் அன் ஆக்சஸ். அவங்க வந்து அந்த மேனேஜ்மெண்ட் வந்து என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண வேண்டியது போலீஸு. அப்போ பொதுநல அப்போ என்ன சொல்கிறேன்னாக்க என்சிசி மாதிரி ஒரு சிறப்பு காவல்துறைங்கிற ஒரு பெட்டாலியனை அவுட் சைட் போலீஸ்க்கு எங்கெங்க நேரம் இருக்குது. ஒரு முதலமைச்சர் வந்து வெளியில் போகிறாருனாக்க ஒரு 100 மீட்டருக்கு 200 மீட்டருக்கு அது பாதுகாப்பில் இறங்கிடுறாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்கு பாதுகாப்பு 1000 போலீஸ் 2000 வருது. அப்போ அவங்களுக்கு ஏது டைம், அவங்களுக்கும் ஓவராக எக்ஸஸாக வேலையாக இருக்கிறதுனால தான் இந்த மெத்தனம் போக்குனால தான் இவ்வளவு அஃபென்சஸ். கண்காணிப்பு இல்லை. அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்போ ஸ்கூலுக்கு வெளியில் பற்றி போலீஸ் தானே கண்காணிக்கணும், ஸ்கூலுக்கு வெளியில் இல்லாத போது எங்கே போவாங்க. இப்போ பாருங்கள், இன்டெலிஜென்ஸ் யூனிட்டுங்கிறது ரிப்போர்ட்டில் வந்ததில் 2023 ஒரு தகவல் வருது. வாரால் டெரர் கப்புள்ட் வித் வாரால் ட்ரக்ஸ். எங்க டெரரிசத்தோட ட்ரக்கோட வார் போடுறது ஈக்குவலாக இருக்குங்கிற அளவுக்கு ரிப்போர்ட் வருதுங்க. அப்போ என்ன ஆகுது இங்கே தமிழ்நாட்டில், இப்போ காஷ்மீர் வேலி அதெல்லாம் பற்றி பேசினாங்க. அதாவது மலை பிரதேசங்கள், இது தமிழ்நாடு பிளெயின் ஏரியா நிறையா இருக்கிற இடத்துல, அந்த இடத்துல இந்த நிலைமைன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் வருது. அப்போ இதுக்கு யார் பொறுப்பாளங்க, யார் பொறுப்பாவாங்க? ஆளுநர் தானே, யார் ஆட்சியில் இருப்பவங்க. அவங்களுக்கு ஆளுநர் கண்டிக்க போனால் ஆளுநர் கெட்டவராக தெரிகிறார், அவர் வந்து ஒரு சங்கி அப்படின்னு உடனே இந்த அளவுக்கு இருக்கிறச்சு. இதை கவனிக்காத இன்னைக்கு நம்பர் 1 மாநிலம் 2.4 திராவிட மாடல் தொடரும் அப்படின்னு சொல்றது திமுக சொல்றாங்க. இன்னைக்கு நாங்க கேட்கிறோம், கேரளாலெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 300 கிலோ ஹீரோயின் பிடிக்கிறாங்க, AK-47 ரைஃபிள்ஸ் பிடிக்கிறாங்க, 1000 ரவுண்ட்ஸு அமின்ஷா எல்லாம் பிடிக்கிறாங்க ஒரு ரிட்டையர்ட் போலீஸ் ஆஃபீஸர் சொல்றாரு. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு 14 அக்யூஸ்டு ஒரு கேஸில் பிடிக்கிறானாக்க ஒரு ரெசிடென்ட்டாவது சென்னையில் இருக்கிறதா ரிப்போர்ட் வருது.
அப்போ பின்னாடி அவர் என்ன அப்ரூவராரா? அப்ரூவராக என்ன பண்ணுறாரு? எல்லா விஷயத்தையும் சொல்கிறாரு. என்ன காட்டனு, வெஜிடபிள்ஸு இதெல்லாம் வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு ஒரு கரிபார் கொண்டு வர மூட்டைகள், அந்த மூட்டைகளை வந்து வச்சு வரசுந்துன்னு வச்சு தேனி வழியாகவும் கஞ்சாலாம் வெளியில் போகிறதா ரிப்போர்ட் வருதுங்க. இதுக்கு யார் என்ன பதில் சொல்ல போகிறாங்க? இவ்வளவு அசிங்கமாக இருக்குங்க. பிரிசலில் கொண்டு போய் வச்ச பொழுது இந்த சிறையில் வச்சா கூட அங்கே அவங்களுக்கு தொடர்பு இந்தியா, ஆப்பிரிக்கா, ஸ்ரீலங்கா போன்ற ட்ரையலில் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா கூடி சேர்ந்து அங்கேயும் வந்து அவங்க கூட்டணி போடுறதாகவும் இது வழியாவது பாகிஸ்தானிலும் வரவு இருக்கிறதாகவும் இப்போ ரிப்போர்ட் வருது. அப்போ சென்னையில் இருக்கிற புழல், திருச்சியில் இருக்கிற ஸ்பெஷல் கேம்ப்பு இதிலெல்லாம் ஃபாரின் நேஷனல் வந்து சார்ஜ் பண்ணி உள்ளே வைக்கிறச்ச இவங்களும் அதோடு சேர்ச்ச அவங்களுக்கான கூட்டணி என்பது அதிகமாக இருக்கிறதா ரிப்போர்ட் வருது. இப்போ 30 கண்ட்ரிகளுக்கு மேலே கண்டுபிடிச்சு பார்த்தீங்கன்னாக்க ஏஷியா, யூரோப், ஆப்பிரிக்காவில் ட்ரக்குடைய மனுஷங்கிறது சொல்ல அளவில்லாமல் இருக்குது. அதுவும் சவுத் ஏஷியா, தெற்கு ஆசிய நாடுகளில் முக்கியமாக நான் குறிப்பிட்ட மாதிரி நமது கடற்கரை பெருசாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வசதியாக வெளியில் போகிறதுக்கு இந்த தமிழகத்தை சூஸ் பண்ணி வியாபாரம் அமோகமாக நடைபெறதா யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. நாங்கள் போய் சொல்லல, யுனைடெட் நேஷன் ரிப்போர்ட் சொல்லுது. நீங்கள் வேணால் கூகுளில் தட்டி பார்க்க சொல்லுங்கள் யாராக இருந்தாலும், நாளைக்கு நம்மளை கேள்வி கேட்குறவங்களுக்கு. அப்போ இதுக்கு என்ன பதில் சொல்ல போகிறாங்க காவல்துறை? காவல்துறையை வச்சிருக்கிறது யார்? முதலமைச்சர். நம்ம ஒரு பொது சமுதாய உணர்வில் பேசுகிறோங்க. நம்ம குழந்தைகள் நல்லா இருக்கணும், அவங்க சந்ததி நல்லா இருக்கணும், இளைஞர்கள் மேல் போக்கில் இந்த மாதிரி வாழ்க்கையை கெட்டிடக்கூடாது, உயிரை விட்டுடக்கூடாது, அவங்க திருந்தி வாழணும், சமுதாயத்தை உருவாக்கணும், யூத்தை உருவாக்குவோம், இளைஞர் படையை உருவாக்கணும். திருவண்ணாமலையில் மீட்டிங் போட்டாங்க. என்ன அந்த மீட்டிங் போட்டவங்கள்ட்ட இதை பற்றி இது மாதிரி கெட்ட வழியில் போகாதீங்கன்னு ஒரு அறிவுரை கொடுத்தாரா முதலமைச்சர்? நான் பார்க்கல. நீங்கள் பார்த்தீங்களாங்க? இல்லை, அந்த மாதிரி அறிவுரை வரவே இல்லை. அப்போ என்ன அர்த்தம்? இவ்வளவு ரிப்போர்ட் வந்து அத்தனையும் மறைக்கப்பட்டிருக்கு. நான் இப்போ சொன்னேன் இல்லையா, ஒரு படப்படன்னு அத்தனை ரிப்போர்ட்டு யுனைடெட் நேஷன்ஸில் வந்த ரிப்போர்ட்டு, கலெக்டிவாக எடுத்த ரிப்போர்ட்டு, இந்த வரைக்கும் எந்த ஊடகங்களாவது எடுத்து பேசியிருக்காங்களா? இன்னைக்கு ஊடகங்கள் கூட தாவேக்கால யார் போகிறாங்க, எடப்பாடியார் யார் போகிறாங்க, ஓபிஎஸ் எங்கே போகிறாங்க, ஏது போகிறாங்க, என்றைக்கோ ஒரு இடத்துக்கு போக போகிறாங்க, எலெக்ஷன் நடக்க போகுது, அது முக்கியம் இல்லை. இன்னைக்கு சமுதாயத்தை உருவாக்குவதில், சமுதாயத்தில் இருக்கிற சீர்கேடுகளை அகற்றுவதற்கு ஊடகங்கள், அந்த பத்திரிகை துறை பெரிய அளவில் செயல்படணுங்கிறது இருக்கு. செஞ்சாங்கள சமூக கடமையை. இன்னைக்கு இதை பற்றி பேசலை. அப்போ ஏன் பயப்படுறாங்க? எங்க பத்திரிகையாளர்களே பயப்படுறீங்கன்னாக்கா அப்புறம் இந்த நாடு எங்கெங்க இருக்கு? குடியரசு சுதந்திரம் அடைஞ்சதோட அர்த்தம் என்னங்க நாங்கள் கேட்குறோம். அப்போ பொதுமக்களுக்கு யாருங்க வந்து விழிப்புணர்வை கொண்டு வருவாங்க? இன்னைக்கு சொன்ன அந்த வீடியோ டக்குன்னு எடுத்துட்டாங்க. என்ன தகவல் வந்தது புதிய தலைமுறைக்கு எடுக்க சொல்லி எடுத்துட்டாங்க. ஏன் அது இப்போ திருப்பி வரல? அப்போ என்ன அர்த்தம்? அதாவது ஒரு செட் ஆஃப் மீடியா மேனேஜ்மெண்ட் வந்து நடத்துக்குது ஆளுங்கட்சி, ஸோ கண்காணிச்சு. இப்போ திருமாவளவனுக்கு ஒரு கேள்வி, இன்னைக்கு அவரையே வாய் திறக்கல. பிராமணர்களுக்கு முருகன்கிற பேரை வைக்கிறாரான்னு கேட்டார். அது சமுதாய பிரச்சனை, நாட்டுக்கு கொல்ல போகிற பிரச்சனை இல்லை, இளைஞர்களை பாதிக்க பிரச்சனை இல்லை. என்ன சமுதாய வருங்கால இளைஞர்களை தொடர்றதாவோ இல்லை பொருளாதாரத்தை வளர்ப்புக்காக தரப்படுறதா இது இல்லை. ஆனால் இன்னைக்கு பொருளாதாரம் அடிப்பட்டு மக்களுடைய வாழ்ச்சியும் இளைஞர்களுடைய வாழ்வும் அழிக்கப்படுற ஒரு நிகழ்வு நடக்குது. அதை பற்றி பேசாமல் இருக்காரு. அதாவது மது ஒழிப்பு மாநாடு நடத்துறாரு, போதை ஒழிப்பு மாநாடு நடத்த மாட்டாரு, கட்சியை விட்டு அந்த கூட்டணி விட்டு வெளியிடணும்ல. அப்படியாவது ஆட்சியில் இருக்கணும், அவங்க கொடுக்குற மாசத்தான எல்லாத்தையும் எடுத்துக்கணும். இதுக்கு தான் நீங்கள் அரசியல் நடத்துறீங்களா? இதுக்கு தான் அவர் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினர் பண்ணாரா? ஒரு தலைவராக இருக்கிறவர் எப்படி இருக்கணுங்க? இன்னைக்கு சமுதாய கடமையை பாஜகவுடைய முன்னாள் மாநில தலைவர் செய்கிறாரு. அவர் செஞ்சாரா இல்லையா? நீங்க பாத்தீங்களா இல்லையா? இன்னைக்கு ஒரு பெரிய பத்திரிகையாளர், இந்தியா டுடேயோட எடிட்டிங் மேனேஜர், எடிட்டர், ரெசிடென்ட் எடிட்டர், அவர் எழுதுறாரு ட்விட்டர்ல, ஹொரோஃபிக் இன்சிடென்ட் நடக்குது தமிழ்நாட்டில், ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஒரு அப்பாவி ஒரு வீடியோ எடுத்து ரீல்ஸ் எடுத்து போடுற அளவுக்கு, அந்த அளவுக்கு கிரிமினல் மைண்டடா இருக்காங்கனாக்க தமிழகம் எங்க இருக்குன்னு கேட்டிருக்காரு. ஏன் இந்தியா டுடே அவரை கேட்டால் அவர் லெப்டிஸ்ட் சொல்லுவாங்க, இவங்களுக்கு ஆதரவாக இருக்கு. இவங்களுக்கு ஆதரவாக இருக்கிற இன்னைக்கு எழுதுறாங்க சமுதாய பிரச்சனையை. சமுதாய பிரச்சனை பற்றி ஊடகங்கள் விவாதிக்கலையா? ஏன்? இதுதான் அபலமான, இதுதான் உங்களுக்கு குளிர்ட்டு போகுது. இப்போ நம்ம இவ்வளோ விஷயம் சொன்னோம், ஒரு விஷயத்தாவது என்னைக்காவது எடுத்து ஒரு டிபேட் நடத்திருப்பாங்களா? மக்களுக்கு புரிதல் கொண்டு போயிருப்பாங்களா? இங்கே இருக்கிற சீனியர் பத்திரிகையாளர்கள் கூட இன்னைக்கு எவ்வளோ ஓட்டு வரும் அவ்வளோ ஓட்டு வரும் அதே பேசிட்டு இருக்காங்க. ஏதோ ஓட்டு வரப்போது ஏதோ முடிய போதுங்க. ஆனால் இந்த கலாச்சாரங்கள் வளர்றனால தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்திலையும் இருக்கிற குழந்தைகள் இறக்குறாங்க, பெரியவர்கள் இறக்குறாங்க, மதுவை குடிச்சிட்டு குடும்பம், சமுதாய சீர்கேடு பெரிய அளவில் நடக்குது. அது ஒரு விழிப்புணர்ச்சி உண்டாக்க வேணாம், அவங்களுக்கு கடமை இல்லை. இதை மிகவும் கண்டிக்கிறோம்.
அதை உடனே நீதித்துறை கேட்குமானால் நீதித்துறையை எடுத்து சாடுவது. அப்படின்னா என்ன, இவங்க பண்ற தப்பு வெளியில கொண்டு வரக்கூடாது. இந்த சீர்கேடுக்கு காரணம் நாட்டினுடைய வளர்ச்சிக்கு ஒரு அரசாங்கம் இருக்குமா, இல்ல நாட்டினுடைய சீர்கேடுக்கு ஒரு அரசாங்கம், டிபேட் நடத்தணுங்க. முதல்ல விவாதம் நடத்தினாதான் உண்மை வெளியில வரும். ஒரு ஆட்சியாளர்களை தவறுகளை எடுத்து கூறும்போதுதான் நல்லாட்சி பிறக்கும் என்பது ஒரு புரிதல். அப்படி இல்லாத போது எப்படி நடக்க போகுது? இது ரொம்ப வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இது இளைஞர்கள்ங்கிற போற பக்கம் தப்பிச்சு போறது ஏற்றுக்கொள்வது. போலீஸுங்கிறது எக்ஸ்ட்ரா இந்த ஊர்காவலர் படைங்கிறது திருப்பி உருவாக்கி இவங்க பார்த்தீங்கன்னாக்கா ட்ரக்கை பார்க்குறேன்னு 4 பேர் 2 தெருமுனையில் ஒழிஞ்சிக்கிறாங்க. அவங்க எப்போதும் அந்த இடத்துல நிற்பாங்கன்னு சொல்லிட்டு வரவங்க வேற ரூட்டை பார்த்து போயிடுறாங்க. நாங்களே இங்கே ஏரியாவில் பார்க்குறோம், பிரைம் ஏரியா அது அடையாறில். அப்போ என்னங்க பிரயோஜனம்? அப்போ என்ன அவங்களுக்கு தெரிஞ்சு போச்சு, நீங்கள் ஒரே இடத்துல நிற்பீங்க, மாற்றி மாற்றி நிற்க மாட்டேங்கிறீங்க. இப்படியாக காவல்துறை அவங்களுக்கு பலு ஜாஸ்தி. பாதி நேரம் பண்ட் ஹவுஸில் போகிறாங்க, விஐபிக்கு அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது. இதே முதலமைச்சர் குடும்பத்தில் ஒரு மனிதரை உட்காத்தி வச்சு இந்த மாதிரி அடித்து ஒரு ரீல் எடுத்து போட்டிருந்தா, அப்பான்னு என்னை கூப்பிடுன்னு சொல்கிறாரு. அந்த வட மாநிலத்தை சேர்ந்தவருக்கும் இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கும்போது அவர் அப்பா இன்னைக்கு என்ன பண்ணார்? அந்த குடும்பம் எங்கே இருக்குது ஏது இருக்குது விசாரிச்சு அந்த இன்னைக்கு அவர் போலீஸ் அதிகாரி என்ன சொல்கிறாரு, அவர் இதுலேருந்து கிளம்பி போயிட்டாராம் மருத்துவமனையில். எப்படிங்க போவார்? எப்படி இவங்க போக விட்டாங்க? போகிறதுக்கு முன்னாடி வீடியோ எடுத்து வச்சாங்களா? வெளியில் பொது வெளியில் போட்டாங்களா? அகேன்ஸ்ட் மெடிக்கல் இது வெளில போகிறாங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மெத்தனை போக்கு. இன்னைக்கு தமிழக முதலமைச்சர் வாயை திறக்கலையே. மற்றதுக்கு வாயை திறக்கிறாரு, வட மாநிலங்கள் நடக்கிறது வாயை திறக்கிறாரு, தமிழகத்தில் நடக்கிறது வாய் திறக்கலையே அவருடைய துறையில் நடக்கிறதுக்கு. இதனால மக்கள்கிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள், நம்மளை நாமே பாதுகாக்கக்கூடிய நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். நான் இப்போ மேலே சொன்னதெல்லாம் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. உங்கள் வீட்டுக்கு குழந்தைகளை கண்காணிப்பேன். அவங்க நேர்மையாக இருந்தால் கூட அவங்கள இழுத்துட்டு போய் உள்ளாக்குறாங்க. இதை தடுக்கிறதுக்கு என்ன விழிப்புணர்ச்சி கொண்டு வரப்பாங்க தமிழகம். இப்போ அவங்களுக்கு அரசியல் அடுத்தது ஆட்சிக்கு வரணுங்கிறத புரியா இருக்காங்க. எவ்வளோ கொள்ளை நடக்குது. கிரைம் ரேட் எக்ஸ்ட்ரீம்லி வெரி வெரி ஹை லெவலில் போகுது. அப்போ இருந்து என்ன புரியுது, இல்லை மக்கள் தான் முன்ன ரவுடிஸ் ஓடின மாதிரி தமிழகத்தை விட்டு மக்கள் தான் ஓட போகிறாங்க. பயமாக இருக்குது குழந்தைங்க என்ன ஆகுமான்ட்டு. அதனால் நாளைக்கு புது வருஷ பிறப்புக்கான பாஷ் ஹோட்டல்கள்லாம் கட்டுப்படுத்திருக்கோன்னு சொல்கிறாங்க. ஒவ்வொரு வருஷம் சொல்கிறாங்க கட்டுப்படுத்தினா. ஆனால் இங்கே கட்டுப்படுது. எங்கள் ஏரியாவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெசன் நகர் அடையார் போகிற இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கடற்கரையெல்லாம் இன்றைக்கே கட்டுக்களவு இல்லாமல் போகிறாங்க. ஆல் இந்த இப்போ இன்றைக்கி நாங்கள் ரோட்டில் ஓட்ட முடியலைங்க. ட்ராவல்ஸில் ஊபர் இதெல்லாம் இருக்கிற அந்த ஊர்தி வாகனம் இருக்கிற டிரைவர்கள் அத்தனை பேரும் இன்றைக்கி தாறுமாறாக ஓட்டுறாங்க. அப்போ எங்கே இவங்க கண்காணிக்கிறாங்க? அவங்க லைசன்ஸை, அவங்களோட பிளட், அந்த 4 பசங்களும் வந்தாங்களே பெட்டு சாம்பிள் எடுத்து டெஸ்ட் பண்ணதை இன்றைக்கி ப்ரெஸ்ஸில் கொடுத்தாங்களா அவர் காவல்துறை அதிகாரி? கொடுக்கல. இல்லை, ஏன் கொடுக்கல? அப்போ என்ன அர்த்தம்? இவங்க யாரையோ காப்பாற்றுறாங்க. இப்படி காப்பாற்றி சமுதாயத்தை கொலை செய்வதுதான் திமுகவினுடைய விளைவாங்கிறது மக்கள் கேட்குறாங்க. இது என்ன பதில் சொல்ல போகிறாருன்னு தெரியல. கோடை விடுமுறை, இப்போ கிறிஸ்மஸ் விடுமுறையில் நீதிமன்றம் எத்தனை வழக்குங்க சிவமோட்டை எடுத்து பண்ணோம். அஜித்குமார் அப்படி தான் அடிச்சிருக்காங்க. அடிச்சு பண்ணாங்க. அந்த வீடியோ வந்தது. இப்போ இந்த பையனை அடிச்சு பண்ணாங்க. என்னங்க உயிருடைய மதிப்பு இவ்வளோதானா தமிழகத்தில்? ஒரு உயிரின் மதிப்பு அவ்வளோதானா? ஏன் சித்திரவதைப்பட்டு சாகணும் தான் பிறக்கிறாங்களா இங்கே தமிழகத்துக்கு வராங்க போகிறாங்களா எல்லாரும்? இது வன்மையாக கண்டிக்கிறோம். அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்களை ஒருத்தரை கூட பேட்டி எடுக்கல, ஒருத்தர் கூட எங்கே இருக்காங்க சொல்ல மாட்டேங்குது போலீஸு. அப்போ என்ன அர்த்தம்? யாரை காப்பாற்றுறாங்க? அதனால் காலங்கள் தூரம் இல்லை, இவ்வளவு கிரைம்ஸ் இருக்குது. மக்கள் தான் விழிப்புணர்ந்து அடுத்தது என்ன வேலை பண்ணணும் அவங்க தான் யோசனை பண்ணணும். கொடுக்குற 1000 ரூபாயும் இப்போ கொடுக்குற பொங்கல் 5000 ரூபா கொடுத்துட்டு அந்த 5000 ரூபாய்க்கு 10,000 ரூபா ட்ரக்கில் போச்சுன்னா என்ன பண்ண போகிறாங்க? இத்தனை பேருக்கு தாலி போச்சு, இத்தனை இளைஞர்களோட உயிர் போயிடுச்சு, என்ன பண்ண போகிறாங்க? நான் ஒரு கையெடுத்து வேண்டிக்கிறோம் ஒரு வழக்கறிஞராக சமுதாய பொறுப்போட மக்களை விழித்து கொள்ளுங்கள். நீங்கள் அடுத்தது என்ன வேலை செய்ய போகிறீங்க பாருங்கள். பத்திரிகையாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள், தயவு செய்து எப்பப்பாரு இதை வச்சு டிபேட் பண்ணாமல் சமுதாய உணர்வுக்கு இந்த மாதிரி நிகழ்வுகளில் டிபேட் பண்ணணுங்க எங்களுடைய வேண்டுகோளை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.